புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் 2 நாட்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த குழுவில் குஜராத் மாநிலம் பரோடா பசோதரா மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரீவஸ்தவா தலைவராகவும், புதுடில்லி பல்கலைக்கழக வணிகவியல் துறையின் மூத்த பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் சோஸ்திரியா ஒருங்கிணைப்பாளராகவும், பஞ்சாப் ஜலந்தர் ஹன்சுராஜ் மகிளா மகா வித்யாலயாவின் முதல்வர் டாக்டர் அஜய் சரீன் உறுப்பினராகவும், பெங்களூரு தேசிய சட்டப் பள்ளியின் துணை ஆலோசகர் டாக்டர் பிரசாந்த் பர்காத் சிறப்பு அதிகாரியாகவும் செயல்படுகின்றனர். ஆய்வு குழுவினருக்கு கல்லூரி சார்பில் முதல்வர் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குழுவினர் கல்லூரியில் கொரோனா நோயினால் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் கல்லூரியின் நுழைவாயிலில் உள்ள தாகூர் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் கல்லூரி குறித்த சிறப்புகளை காணொலி காட்சியின் மூலமாக கல்லூரியின் சாதனைகள், கல்வி சார்ந்த செயல்பாடுகள், மாணவர்களின் குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி இவற்றை விளக்கினார். அதன் பிறகு கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு குழுவின் 5 ஆண்டு கல்வி வளர்ச்சி, மாணவர்களின் ஈடுபாடு, ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு, அலுவலக நடைமுறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட பிற தகவல்களை உள்தர மேம்பாட்டு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேலுராஜ் விளக்கியுரைத்தார். இதனைத் தொடர்ந்து கல்லூரியில் செயல்படும் 16 துறைகளின் தலைவர்கள் தங்கள் துறைகளின் வளர்ச்சி, மாணவர்களின் வளர்ச்சி, துறையின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் இவற்றை எடுத்துரைத்தனர். தொடர்ந்து மதிப்பீட்டு குழுவினர் கல்லூரியில் உள்ள 16 துறைகளுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அதன் பின்னர் ஸ்ரீ அரவிந்தர் பெயரில் அமைந்துள்ள நூலகத்தை பார்வையிட்டனர். மதிப்பீட்டு குழுவினருடன் உள்தர மேம்பாட்டு குழுவின் பிரதிநிதிகள் முனைவர் வேல்ராஜ், முனைவர் ஹேமலதா, பேராசிரியர் சுனிதா, முனைவர் பிரசாத், முனைவர் பால், முனைவர் நாகராஜ், முனைவர் தீபக், முனைவர் அசோக்குமார், முனைவர் சுமத்ரா, முனைவர் ரோஸ்லின், பிரபா, முனைவர் ஜென்னி ஆகியோர் உடனிருந்தனர். தொடர்ந்து பாரதியார் கருத்தரங்கு கூடத்தில் மதிப்பீட்டு குழுவினர் கல்லூரி மாணவர்களுடன், மாணவர்களின் பெற்றோர்களுடனும், மேலாள் மாணவர்களுடனும் கலந்துரையாடினர். அதனைத் தொடர்ந்து கல்லூரியில் செயல்பட்டு வரும் பல்வேறு குழுக்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்தனர். கற்றல் மற்றும் எழுதுதல் திறன் வளர்ப்பு மையம், பல்திறன் வளர்ச்சி மையம், சிவப்பு நாடா சங்கம், நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை, விளையாட்டு மைதானம் முதலானவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்.